தந்தையே, உம் இறப்பு எங்களுக்கு இழப்பாக இல்லை, இருப்பதாக இருக்கின்றது. ஆசை ஆசையாக இயேசுவின் அருள் சகோதரிகள் சபையை தொடங்கி மின்னல் வேகத்தில் பல்வேறு இடங்களில் இல்லங்களை அமைத்து கொடுத்தீரே. உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அருள் சகோதரிகளை அனுப்பி வைத்தீரே. இசையாலே இறைவனை போற்றுங்கள் என்று கூறினீரே. நாடு வரும் மக்களிடம் கனிவாய் ஆதரவாய் அன்பாய் பேசி மகிழ்ந்தீரே. தந்தையர்கள் இறந்தால் அவர்களை பற்றி உயிரோட்டமாக பேசுவீர்களே. நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுத்து பேசுவீர்களே. யாரிடமும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் கண்மணியாய் காப்பீரே. சிறைச்சாலைக்கு சென்றவர்களுக்கு கூட சிட்டாய் பறந்து சென்று கரம் கொடுத்தீரே. கல்வி சாலை அமைத்து வறியோர்க்கும் எளியோருக்கும் உதவி செய்தீரே. மறையுரை ஆட்டி இயேசுவை எங்கள் மனதில் நிலைக்க வைத்தீரே. ஆதரவற்றோருக்கும் அனாதைகளுக்கும் தந்தையாய் இருந்தீரே. சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எதையும் சிறப்பாய் செய்வீரே. பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து பார்த்து பார்த்து செய்து கொடுப்பீரே. செய்தி பணி செய்யும் பொழுது இடர்கள் வரும், துன்பங்கள் துயரம் வரும், அவமானங்கள் சூழ்ந்து வரும், பழி சொற்கள் படை சூழும். ஏன், நீ நடக்கும் பாதைக்கு வேலியும் போடுவார்கள், உன்னை முடக்குவார்கள், அடக்குவார்கள். ஒரு நாளும் இழிந்து போகாதே, போ போ என்று மனதைரியத்தையும் கலங்காமலும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இறை சக்தியோடும் ஆண்டவரை மனதில் கொண்டு உன் வாழ்க்கையில் நற்செய்தி பணியை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்ய முன்னேறி போ போ என்று ஆறுதல் படுத்தினீரே. உமக்கு பல நெருக்கடி கொடுத்தவர்களை கூட பகைக்காமல் தோழனாய் தோள் கொடுத்து சென்றாயே. சீறி பாய்ந்தவர்களை சீராக்கினாய். பல அனுபவங்களால் அழகிய சிற்பமாய் உண்மை செதுக்கி கொண்டாயே. நம்பியவர்கள் பல நேரங்களில் கைவிட்ட நிலையில் உன் நம்பிக்கையும் மன தைரியத்தையும் விடாமுயற்சியும் இறக்கும் வரை விடவில்லையே. நாங்கள் பார்த்தவரை எந்த நோயும் உண்மை அண்டி வந்ததில்லையே. ஆனால் அது கூட உண்மை அண்டி வந்ததே. கெஞ்சினோம், கதறினோம், கூத்தாடினோம். உங்களை விட்டு அந்த நோய் நீங்க வேண்டும் என்று ஜெபித்தோம். உம் உயிரை எடுத்துக்கொண்டதே. கடைசி நேரத்தில் உம்மை பத்திரமாய் அன்பாய் கவனித்துக் கொண்டோமே. கடவுளுடைய அழைப்பு உம் காதிற்கு வந்து எட்டியது. சாவிற்கும் நீ பயப்படவில்லை, ஆயத்தமாக இருந்தாயே. அமைதியாய் எங்களை விட்டு சென்றாயே. வாய்விட்டு கதறினோம் அன்று, இன்றும் மனதளவில் அமைதியாய் கதறுகிறோம். உன் காதில் கேட்கிறதா? பேரின்பத்தை வான்வீட்டில் காண்கின்றாயோ? உம் அரியாசனம் அதுதானோ? உம் சிம்மாசனமும் அதுதானோ? உம் நந்தவனமும் அதுதானோ? உம் மோட்ச வாசலும் அதுதானோ? வாங்கப்பா, மீண்டும் ஒருமுறை வாங்கப்பா என்று மனக்கலக்கத்தோடு உன் பிள்ளைகள் அழைக்கின்றோம். வாங்கப்பா, வாங்க வாங்க.